8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலியில் 8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசி. இப்பொழுது நாம் கேட்கலாம் இலங்கையின் சிற்றுண்டிகள். கம 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 சமையல். வழங்குகிறார் முல்லைத்தீவு சகோதரி லேக்கா அவர்கள். கம 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 கம. அமுதமலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அமுதமலையில் இப்பொழுது நாம் கேட்கப் போவது இலங்கையின் சிற்றூண்டிகள். அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க போவது உருளைக்கிழங்கு ஹல்வா. ஆம் நேயர்களே, வாருங்கள் இப்பொழுது நாம் அதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இப்பொழுது நான் கூறப்போகின்ற தேவையான பொருட்களிலே 25 துண்டுகள் செய்ய முடியும். உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, சீனி 1/2 கிலோ, தேங்காய் பாதி, ஏலப்பொடி 1 தேக்கரண்டி, மாஜரின் 50 கிராம். அதற்கும் பதிலாக அதனுடன் சேர்த்து மேலதிகமாக 1 தேக்கரண்டி மாஜரின் தட்டுக்கு பூசிக்கொள்வதற்கு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். சிறிதாக வெட்டிய காஜு 3 மேசக்கரண்டி, மஞ்சள் நிற கலரிங் 1/2 தேக்கரண்டி. இப்பொழுது நாம் செய்முறைக்கு செல்லுவோம். உருளைக்கிழங்கை அவித்து கட்டி இல்லாமல் நன்றாக மசித்து வைத்துக் கொள்ள வேண்டும். தேங்காயை துருவி ஓரளவாக வறுத்தெடுத்து மசித்து வைத்துள்ள உருளைக்கிழங்கை இட்டு சீனியையும் சேர்த்து நன்றாக பிசைந்து கொள்ளவும். பின்பு தாச்சியை அடுப்பிலே வைத்து 25 கிராம் மாஜரினை இட்டு உருக வைத்து அதனுள் சிறிதாக வெட்டிய கஜுவையும் இட்டு பொன்னிறமாக பொரித்து வடுத்தெடுத்து பின்னர் அந்த மாஜரிலே மிகுதியாக உள்ள மாஜரினை பிசைஞ்சு வைத்துள்ள உருளைக்கிழங்கு கலவையோடு சேர்த்து கொட்டி இடைவிடாது நன்றாக கிளறி கொண்டே இருக்க வேண்டும். கறவை ஓரளவாக திறங்கு தொடங்கும் போது மிகுதியாக உள்ள 25 கிராம் மாஜரினை மேலப்பொடியும் சேர்த்து இடைவிடாது கிளறி கிளவை உருண்டு திரண்டு பதத்தை அடைந்ததும் உடனடியாக அடுப்பிலிருந்து இறக்கி கலரிங் பனானா எசன்ஸ். பனானா எசன்ஸ் நான் தேவையான பொருட்களை சொல்ல இல்லை, ஆனால் விருப்பம்ண்டா நீங்கள் அதை போட்டுக்கொள்ளலாம். பனானா எசன்ஸ் சேர்த்து மாஜரின் பூசிய தட்டிலே கொட்டி 1 அங்குல தடிப்பா பரவி 2 அளவான 2 அங்குலம் தர 2 அங்குலம் அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்து அதன் பிறகு நாம் அதனை அழகாக பரமாத்மாவின் நினைவிலே அவருக்கு படைத்து, இறைவன் நினைவிலே படைத்து அதனை மேலும் பலருக்கும் நாங்கள் கொடுக்கும் பட்சத்திலே அது மேலும் சுவையூட்டியதாகவும் இருக்கும், உற்சாகம் கொடுக்கின்ற ஒரு உணவாகவும் அமையும். ஆம் நேயர்களே, நீங்களும் இதனை செய்து உங்களுடைய பண்டிகைகளை சிறப்ப வைப்பதன் மூலம் மேலும் பலருக்கும் நீங்கள் இதனுடைய அனுபவத்தை கூற முடியும். செய்து பாருங்கள். உங்களுடைய அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு இலங்கை சிற்றுண்டியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். எட்டு ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலியில் 8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசி. இதுவரை நாம் கேட்டோம் இலங்கையின் சிற்றுண்டிகள். கம 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 சமையல். வழங்கினார் முல்லைத்தீவு சகோதரி லேக்கா அவர்கள். கம 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 சமையல். வெட்டி வெட்டி கட்டி கட்டி